ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னுது, பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது. மேலே அண்ணாந்து பார்க்கலான்னு மனுஷனை பார்த்தா யூஸ்லெஸ்ஸாக தெரியுறான், ரொம்ப சின்னவனாக தெரியுறான். அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றும் ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிருஷ்டிப்பான பிரமாதமாக இருக்குது. மலைகள், காடுகள், வானம், நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா பிரமாதமாக இருக்குது. மனுஷனை பார்த்தா சாதாரணமாக இருக்கிறான். ஆனால் அவனை தான் நீர் யோசித்துக்கிட்டு இருக்கிறீர்ன்றான். அவனை நினைக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம்ன்றான். அவன் என்ன ஒரு சும்மா ஒரு சின்னவனாக தெரிகிறான். ஆனால் நீர் என்னன்னா அவனை தான் பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீர். யுவர் மைண்ட்ஃபுல் ஆஃப் எம்னா அவனுடைய மனது அவனை குறித்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒருத்தன் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவன் பெரிய பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறார். அவனை எப்படி வழி நடத்தலாம், அவனை எப்படி ஆசீர்வதிக்கலாம், அவனை எங்கே கொண்டு போகலாம், அவனுக்கு என்ன செய்யலாம், அவனுக்கு என்ன கொடுக்கலாம், அவனை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறார்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தர் மேலே உங்களை நம்பிக்கையை முழுசு வைக்கும்போது அவர் உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பற்றி யோசிக்கிறார். நீங்கள் தூங்கும்போது கூட அவர் உங்களை பற்றி யோசிச்சிருக்கார். அவர் தூங்குறது இல்லை, உங்களை பற்றி யோசிச்சிருக்கார். உங்களுடைய நாளைய தினம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணணும், அவர் என்னத்தெல்லாம் ரெடி பண்ணணும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும், யாருடைய மனதெல்லாம் அசைக்கணும், யாருடைய உள்ளத்தெல்லாம் உங்களுக்காக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்ங்கிறத அவர் உங்களை பற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னை பற்றி யாருங்க நினைக்கிறார்? கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்ல முடியாது. என்னை பற்றி கர்த்தர் நினச்சிக்கிட்டே இருக்கார். நான் இங்கே இருக்கிறேன், என்னை பற்றி கர்த்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் என்னை பற்றி நினைக்கிறத காட்டிலும் என்னை பற்றி கர்த்தர் அதிகமாக நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக என்னை பற்றி நினைக்கிறார், என் சுகத்தை பற்றி நினைக்கிறார், என் ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கிறார், நான் உயிர் வாழ வேணும் என்று அவர் நினைக்கிறாரு, நான் நல்லா இருக்க வேணும்னு நினைக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேணும்னு நினைக்கிறாரு. எனக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள்லாம் வருது, அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் என்ன எப்படி காப்பாற்றணுன்றதை அவர் யோசிக்கிறார். உங்களையும் அப்படிதான் உங்களை பற்றி யோசிக்கிறார் அவர். ஆமென். அதான் சொல்கிறான் சங்கீதக்காரன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா எங்கள் நிமித்தம் செய்த முடிய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்ல முடியாது. அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு